என்ன காரியம் செஞ்சிருக்க? எதுக்கு இப்படி பண்ண? நான் உங்களை காப்பாத்துறேன். நீங்க உள்ள மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்க. நீங்க வரவே இல்ல. அதனாலதான் உங்களை வெளியே இழுத்த. வார்த்தையை அளந்து பேச அட்ரியஸ். நம்ம பயணம் முடிகிற வரைக்கும் நம்மள ஒருத்தராவது கவனமா இருக்கணும். நான் அமைதியா இருக்கிறதுனால எனக்கு வெறி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, என்னை ஏன் வழியில விடு. இந்த ஒளி கோயில மறுபடியும் தோன்ற வைக்குது. எல்லாத்துக்கும் இதுதான் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க. அது ஏதோ பாட்டு கேக்குது. எனக்கு கேக்குது. எனக்கு கேக்குதுன்னு சொன்னல. எனக்கு கேக்குது. அவங்க அதுக்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப வலிக்குது. நெருப்புல கை வச்ச மாதிரி இருக்கு. நீ இங்கே இரு. ஆனா நான் வரணும். நீ இங்கே இருன்னு சொன்ன. தேவைப்படும் போது இதை பயன்படுத்திக்கோ. உங்க கோடாலி எனக்கு தரீங்களா? என் கோடாலியை உன்னை கையில தான் வச்சுக்க சொன்ன. இது பரிசு இல்ல. பரவாயில்ல. என்னது இது? ஃபேய். நீங்க திரும்ப வரணும். என்ன தனியா விட்டுட்டு போயிருக்கீங்க. அட்ரஸ். எனக்கு பயமா இருக்கு. வாங்க. எப்பவும் இவர் போயிடுவாரு. இங்க இருக்கவே மாட்டாரு. நான் வேணும்னு அவர் நினைக்கவும் இல்லை, நினைக்கவும் மாட்டாரு. என் மேல அவருக்கு பாசம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நான் எதுக்கும் உதவ மாட்டேன்னு நினைக்கிறாரு. நான் பலம் வாய்ந்தவன், அறிவாளி. அவரு நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கு நிறைய தெரியும். அவர் என்கிட்ட பேச மாட்டாரு, எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரு. அவருதான் அந்த இடத்துல இருந்திருக்கணும். நான் சொல்றது கேக்குதா? நீங்க எங்க இருக்கீங்க? திருப்பி வாங்க. ஒரு விஷயத்தை தவிர நான் எப்படி சொல்ல வந்தேன்னா, எனக்கு அவரை பிடிக்கும்னு தெரியும்ல. அவர் வேற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரால் முடியும்னு எனக்கு தெரியும். அவர் முயற்சி பண்ணாருன்னா நானும் முயற்சி பண்ணுவேன். அவர் முயற்சி பண்ணலைன்னா திரும்ப வந்துருங்க. நீங்க அங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபேய். அப்பா, அப்பா, திரும்ப வந்துரு. இல்ல இல்ல, நீ என்ன காரியம் செஞ்சிருக்க? எதுக்கு இப்படி பண்ண? நான் உங்களை
உங்களை காப்பாத்துறேன். நீங்க உள்ள மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்க, நீங்க வரவே இல்ல. அதனாலதான் உங்களை வெளியே இழுத்தேன். அட்ரேஸ், நான் அங்க போய் சில வினாடிதான் ஆச்சு. இல்ல, நீங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. நான் பயந்துட்டேன். ஏன் உங்களுக்கு அக்கறையே இல்ல? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க திரும்ப வரதுக்கு முன்னாடி நம்ம போகணும். உங்களுக்கு தேவையானது கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். கிடைச்சிருச்சு. அங்க பாருங்க, அதுதான் வெளியே போற வழி. ஆனா பாலம் கட்டுறதுக்கு ஒளி இல்ல. நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த சுனிக்காரி வில்லால பிரயோஜனமே இல்ல. அட்ரேஸ், உன் வில்லோட அதை இறுக்கி பொடி. நான் சொல்றது மட்டும் செய். அந்த கல்லுக்குள்ள இந்த அம்பை விடு. இது வேலை செய்யுது. இப்ப நம்ம இங்க இருந்து திரும்ப போயிடலாம். வா. அப்புறம் ஒளிக்குள்ள அவங்க இருந்தாங்களா? யாரு? உங்களுக்கே தெரியும். ஓ, அவங்க இல்ல. இருந்திருந்தா நீங்க கவலைப்பட்டிருக்க மாட்டீங்களே. வார்த்தை அளந்து பேச அட்ரேஸ். நம்ம பயணம் முடிகிற வரைக்கும் நம்மள ஒருத்தராவது கவனமா இருக்கணும். நான் அமைதியா இருக்கிறதுனால எனக்கு வெறி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, என்னை ஏன் வழியில விடு. என்ன மன்னிச்சிருங்க. நான் அதை உணரல. இல்ல, நீ எப்படி உணர்ந்திருப்ப? என் வழிகள் எப்படி உனக்கு தெரியும்? எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தெரியும். வெளிச்சத்துக்குள்ள நிமிஷங்கள் கடந்து போனதை மட்டும்தான் உணர்ந்தேன். அது உனக்கு ஏதாவது ஆறுதலை கொடுத்துச்சா? இப்போ இது நல்லாதான் மாறி இருக்கு. நிஜமாதான். சரி, நம்ம மறுபடியும் மிட்கோடுக்கு போக போறோமா? அந்த இருளை சந்திக்க போறோமா? இந்த உலகத்துல இன்னும் பார்க்க என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, ஒரு குழந்தையோட பார்வையில இருந்து நீங்க என்ன பாக்குறீங்க? போர்ல ஒரு வீரன் எதிரி ரத்தத்துல தான் அழக பாப்பான். மத்த எல்லாமே அவனுக்கு இழப்பு தான். சில நேரம் அவன் திரும்ப வரலனாலும் சரி. உங்களுக்கு போரை பத்தி எல்லாமே தெரியும்ல? போர் ரெண்டு விஷயங்களுக்காக நடக்கும். ஒன்னு உயிர் பிழைக்க, இன்னொன்னு அதிகாரங்களுக்காக. போர்கள் ஒரு வேலை. வந்துட்டீங்களா? ரொம்ப வேலையா இருந்தீங்க போல இருக்கு. நல்லா கவனிச்சிருக்கீங்க. உங்களை கவனிக்கிறதுல நான் ரொம்ப பிரபலமானவன். நீங்க ஒரு பயங்கரமான பயணத்துக்கு தயாராயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என் மனசுக்குள்ள கேட்குற அந்த குரல் எல்லாம் எனக்கு கேட்கறது முதல் தடவை இல்லை. நம்ம ப்ராக்கு சந்திச்சப்பவே அந்த மிருகம் அந்த மரத்துல ஏதோ மறைஞ்சிருக்கிறதா என்னை எச்சரிச்சுது. அதனாலதான் கடந்து போக வேணாம்னு சொல்லுச்சு. அது உங்ககிட்ட சொல்லுச்சா? அதோட உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எதை பார்த்து பயப்படுதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. மறுபடியும் அப்படி நடந்தா என்கிட்ட சொல்லு, புரியுதா? சத்தியமா சொல்றேன்.
அடுத்து என்ன? மிட்காடுக்கு போறதுக்கான ஒலி இங்க இருக்கு.